எனக்கு சாகணும் போல இருக்கு. என்ன அவ்வளோ வருத்தமாக இருக்கு. கண்ணும் தெரியுது இல்லை. அப்பா ஒழுங்கா சாப்பிட மாட்டாரு, சாப்பிட்டா உடனே சக்தி எடுக்கிறேன். உடுப்பு கழுவி தருது, குளிக்க ஆக்குது. கிட்னி பாதிக்கப்பட்டு கிட்னி பாதிப்பினால 2 கண் பார்வையும் இழந்த இந்த ஒரு ஐயாவை பார்த்துக்கொள்றது வந்து 10 வயசு அவங்களோட பொண்ணு தான். ஸோ அந்த 10 வயசு பொண்ணு வந்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை. கொஞ்சம் நல்லா படித்தவ பாஸ் பண்ணா நீ அப்பாவுக்கும் தொழில் இல்லை, அப்பாவுக்கும் வருத்தம். பாஸ் பண்ணியிருந்தா எனக்கு 10,000 வரும். சரியாக கவலைப்பட்டவ. அந்த பிள்ளை தான் வந்து கூட மாட இருந்து அப்பாவை வந்துட்டு குளிப்பாட்டுறது சரி இந்த குளிக்கிறதுக்கு எல்லாமே அங்கே கூட்டிட்டு எல்லாம் நீங்கள் கூட்டிட்டு போகிறோம். மருந்து எடுத்து கொடுக்குறேன், முகம் கழுவி விடுறேன், உடுப்பு கழுவி கொடுக்குறேன். சில நேரம் ப்ரெஷர் குறைஞ்சி இல்லாமல் வரும், அப்போ சாப்பாடு ஊட்டி விடுறேன். உங்களோட வைஃபு வந்து பக்கத்தில் இல்லைன்னாலும் வந்து பெற்ற பிள்ளைகள் வந்து மனைவிக்கு நிகராகவும் தாய்க்கு நிகராக இருந்து பார்த்துக்கொள்கிறாங்க. அவங்க இல்லாண்டி சொன்னேன் இந்த பாடு நான் இந்நேரம் போயிருப்பேன். நான் இவ்வளோ டேப்லெட்டும் போட்டு 10 கூட இல்லைப்பா, 1-2 இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டீப்போல் இருக்கிற அவ்வளோவுமே வந்து டேப்லெட்ஸ் தான். இன்ஜெக்ஷன் 4000 மில்லி போடுறவங்க இப்போ 0 ஆகிட்டாங்கன்னு சொல்லி 8000 ஆக்கியிருக்காங்க. அந்த எமர்ஜென்சி சர்வீஸ் 1900 ஆம்புலன்ஸில் பைலட்டாக வேலை செய்யணும். சாப்பாடு மருந்து அதெல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சு போட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம். நல்லா படித்து வந்தவங்க இப்போ எந்த பிரச்சனை பார்க்குறதால படிக்காங்க. படித்து எப்படி என்ன வர ஐடியா அப்படி என்ன பிளான்? படித்து ஒரு டாக்டர் ஆகணும். டாக்டர் துறை அப்பாட கஷ்டத்தை பார்த்து. வணக்கம், இது தமிழோட திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். இன்றைக்கி நம்ம உதவிக்காக வந்திருக்கிற பகுதி எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு குருக்கள் மடம். ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க நம்மளோட சேனலோ சரி, இல்லை இன்னும் நிறைய உதவும் சேனல்களோ சரி, அதில் வந்து பார்த்துருப்பீங்க இந்த கிட்னி பிரச்சனை வாருது. ஸோ அந்த கிட்னியால் பாதிக்கப்பட்டவங்க வந்துட்டு வயசு வித்தியாசம் பாராத அளவுக்கு வந்துட்டு இந்த நோய் வந்து கொண்டு இருக்குது. அது காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிற இந்த ஐயாவுக்கு வந்து கிட்னி பாதிக்கப்பட்டு அந்த எஃபெக்டினால் கண் பார்வையும், அதாவது 2 கண் பார்வையும் வந்து போய் இப்போது வீட்டுக்குள்ளே முடக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார். ஸோ வந்து கிட்னி பாதிக்கப்பட்டு கிட்னி பாதிப்பினால் 2 கண் பார்வையும் இழந்த இந்த ஒரு ஐயாவை பார்த்துக்கொள்றது வந்து 10 வயசு அவங்களோட பொண்ணு தான். ஸோ அந்த 10 வயசு பொண்ணு வந்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை தான் வந்து கூட மாட இருந்து அப்பாவை வந்துட்டு குளிப்பாட்டுறது சரி, அவரோட உடுப்புகள் துவைக்கிறது சரி, சோறு ஊட்டி விடுறது சரி, இது எல்லாமே வந்து பண்ணுது அந்த 10 வயசு பிள்ளை. ஆனால் தாய் எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தாய் வந்து குடும்ப கஷ்டத்தினால 3 மாதம் இப்போ வெளிநாடு வேலைவாய்ப்புக்காக போயிருக்காங்க. ஸோ அதனால் இந்த 3 மாதமும் எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு 10 வயசு பொண்ணு தான் பார்த்துக்கொள்கிறாங்க. அதோட சேர்த்து அந்த கிட்னி நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த அண்ணாவோட மாமி வந்து மூத்த மகனுக்கு வந்துட்டு 16-17 வயசு படியன். ஸோ அந்த படியனும் 10 வயசு பிள்ளையும் தான் வந்து அப்பாவுக்கான எல்லா தேவைகளையும் வந்து செய்து கொள்கிறாங்க. நிறைய பேர் வந்து அலட்சியப்படுத்திட்டு இருக்காதீங்க இந்த ஒரு கிட்னி ஃபெயிலியர் இந்த பிரச்சனையாக. கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வெகு சீக்கிரமாக வந்து எடுக்க பாருங்கள். அதோட சேர்த்து வந்துட்டு நிறைய பிரச்சனைகளை வந்து கொண்டு வருது. கண் பார்வை போனதுன்றது வந்து எனக்கு ஒரு ஷாக்கிங். அதாவது கிட்னி பாதிக்கப்பட்டால் கண் பார்வையும் போகுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது சத்தியமாக. ஆனால் இங்கே வந்து பார்த்தது தான் அது வந்து தெரிஞ்சுது. அண்ட் வந்து பிள்ளை வந்து ரொம்பவே கெட்டித்தனமான ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைங்கிட்ட படிப்பு ரொம்ப முக்கியம். அதோட சேர்த்து அப்பாவையும் கவனிக்கும் போது படிக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து பிள்ளை பார்த்துக்கொள்ளுது. வீடியோவில் நான் முன்கூட்டி எல்லா விஷயங்களும் வந்து சொல்ல விரும்பலை. நீங்கள் கண்டினியூவாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்துட்டு முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அங்கே முழுசாக பார்க்குறோம். அந்த சைட் வந்துட்டு கடல் பக்கம் சுனாமி அடிக்கிற டைம்லாம் வந்து இந்த சைட்டில் வந்து இருந்திருக்க மாட்டாங்க மேபி. சொன்னால் இடத்துல பார்த்தாலே அந்த பீச் இது கிட்டத்தட்ட இடத்துலேருந்து ஒரு 500 மீட்டர் தூரம் தான் வந்துட்டு கடல். அண்டு சில பக்கம் வந்துட்டு சின்ன சின்னதாக குடிசை வீடுகளும் வீட்டு திட்டங்களும் வந்து கொடுக்கப்பட்ட மாதிரி தான் இருக்குது. என்ன சொல்கிறேன், இனிமேல் வீட்டு பெண் வந்து இல்லை, அதாவது அப்படி சொல்கிறேன், குடும்ப தலைவி வந்து இல்லாதனால அந்த வீடு வந்து வித்தியாசமான முறையில் சில நேரம் கிடக்கலாம். அது உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரியும். ஆனால் இந்த வீடு வந்து அவங்க வந்துட்டு லோன் போட்டு ஐயா வந்து தொழிலுக்கு போகும்போது கட்டின வீடு அப்படி வந்து சொல்லியிருந்தார். ஓகே, உள்ளே வந்து வீடு தான், அதாவது இதெல்லாம் அந்த பெருசாக அப்படியெல்லாம் செஞ்சு முடிக்கலாம். அந்த பக்கம்லாம் அந்த வீடு முடிக்காமல் இருக்குது. அவங்க லோன் போட்டு கட்டினது தானே, லோன் கூட முடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி சும்மா இருக்கிறீங்களா? ரைட்டு. இப்போ எங்களை வந்து எப்படி நீங்கள் தொடர்பு கொண்டுட்டீங்க?
எங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த நம்பர் கொடுத்தவங்க. அதாவது நம்ம சேனலோடாக அவங்க ஹெல்ப் பண்ணுற ஒருத்தங்க தான் வந்து இவங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுத்து இவங்க வந்து நம்மளோடாக வந்து கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வயசு எத்தனை ஐயா? 42. 48 வயசு. 42. ஓகே. எத்தனை வயசில் உங்களுக்கு இந்த ஒரு கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லி கண்டுபிடிச்சவங்க? ஒரு 3 வருஷம் இருக்கு. 3 வருஷம் இருக்கும். உங்களுக்கு திருமணமாகி இப்போ எத்தனை வருஷம்? 17 வருஷம். 17 வருஷம். ஓகே. இப்போ எத்தனை வயசுலேருந்து நீங்கள் தொழிலுக்கு போக தொடங்குவீங்க? நான் சின்ன வயதுலேருந்து தொழில் படிக்க ஆர்வப்பட்டேன். என்னென்ன தொழிலெல்லாம் செய்தீங்க அப்படி? எனக்கு டிரைவிங் தான் எனக்கு ஆசை. வெளிநாட்டிலையும் 13 வருஷம் டிரைவிங் தான் பண்ணேன். எந்த நாடு? கட்டாரில். இங்கேயும் டிரைவிங் தான் பண்ணேன். இங்கே வந்து இதில் வேலை செய்தீங்க? அந்த எமர்ஜென்சி சர்வீஸ் 1900 ஆம்புலன்ஸில் பைலட்டாக வேலை செஞ்சேன். எவ்வளோ நாளாக வேலை செய்தீங்க இதில்? அங்கே 6 வருஷமாக வேலை செஞ்சேன். 6 வருஷமாக வேலை செய்தீங்க. அதில் இந்த ஓய்வூதிய திட்டம் அப்படிலாம் இல்லை, பென்ஷன் அப்படிலாம் இல்லையா? இல்லை, இந்த ETF PF இருக்குது. அது 55 வயது அப்புறம் எடுக்கலாம். ஓகே. இப்போ 42 வயசு. ரைட். சொல்லுங்கள். இப்போ உங்களோட குடும்பத்தில் இப்போ யாரெல்லாம் இருக்கிறீங்க? நானும் 2 பிள்ளைகளும் ஒய்ஃபும். இப்போ இந்த பிரச்சனையின் காரணமாக அவன் ஒய்ஃப் வந்து மலேசியா போய்க்காவும். எவ்வளோ காலம் இப்போ போய்? ஒரு 3 மாதம் இருக்கு. 3 மாதம் தானா? மலேசியா எப்படி? இதுக்கு முதல்ல அவருக்கு அனுபவம் இருக்குது வெளிநாடு? இல்லை. அப்போ எப்படி மலேசியா போனவங்க எத்தனை நம்பி? அது ஒரு ஏஜென்சி மூலமாக பிடிச்சி தான் போனேன். இப்படி எனக்கு கஷ்டம், இப்படி சாப்பிட எத்தனை வீட்டு கேட்கல, அது லோன் பிரச்சனை. இப்போ அதுகளை வச்சு மலேசியாவில் என்ன தொழில் செய்கிறாங்க? வீட்டு வேலை. இப்போ பிள்ளைகள்லாம் வந்து படிக்கிறாங்களேண்ணே. ஓ. இப்போ இந்த வீடு கட்டுறதுக்கு வந்து எவ்வளோ லோன் போட்டிங்க, எப்படி நிற்குது அதெல்லாம்? நான் 20 லட்சம் போட்டேன் நான் இதுக்கு. அதில் மாதம் என் சலரில் வந்து 40,000 வட்டி வந்தவங்க. இப்போ இந்த தொழில் இல்லாததுலேருந்து அப்படியே நிற்கி அவங்க இப்போ கரண்ட் அசை நெருக்கி கொண்டு இருக்காங்க. கரண்ட் அசை மாதிரி எங்களை நெருக்கிறாங்க. அதால் நான் கரண்ட் அசை மாதிரி இதை வெளியே கொடுத்துருக்கேன். பல வழியை கொடுத்துட்டீங்களா? வீடு வெளியே கொடுத்தீங்க. ஆத்தி. இப்போ உங்களுடைய நிலைமைகள் எந்த பேர்லையும் இல்லை. பலவா? ஓ. எங்களோட மாமியார்ட்ட பேர்லாம் இருக்கு. அவ கொலையை தான் வெளியே கொடுத்துருக்கு. உண்மையில் வந்து ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற உங்களுடைய நிலைமைக்கான வித்தியாசங்கள் என்ன? எப்படி இருக்கிறீங்க இப்போது? எனக்கு சாகணும் போல இருக்கு. என்ன அவ்வளோ வருத்தமாக இருக்கு. கண்ணும் தெரியுது இல்லை. கண் எப்படி தெரியாமல் போனது? எவ்வளோ காலம் இப்போ? அது கண் இப்போ 8ஆம் மாதம் இருந்து தெரியுது இல்லை. திடீரென்று தெரியாமல் போயிட்டுதா? ஓ. கண் ப்ரெஷர் அடிக்குதான். அதாவது இந்த ஜசோதா டாக்டர் சொல்கிறோம். ஓகே. அதாவது மட்டக்களப்பு சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கண் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் வந்து பார்க்குறது ஜசோதா மேம் அவங்க தான் பார்ப்பாங்க. இப்போது இந்த கிட்னி பிரச்சனையால் தான் கண் பார்வை போனது அப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த இரத்த சுற்றுகை செய்கிறவங்க அது செய்கிறது அவங்களுக்கு இப்போ அது இப்போ லெட்டர்ஸ் வந்துருக்காங்க. இப்போ நான் வந்து இதுக்கு வந்து சீனிக்கு ஊசி போடுறேன்னு சொல்லி ஃப்ரிட்ஜ் இல்லாததால் வைஃபை வந்து மண் சட்டிக்குள்ளே தான் வச்சு உலக காலம் போட்ட அவள் போனதுக்கு பிறகு நான் தான் என் பாட்டில் ஊசி துடையில் போடுறேன். இப்போ நீங்கள் தான் போடுறீங்களா? இல்லை. இப்போ நான் இப்போ என்னென்னு சொன்னால் தம்பிகிட்ட கொடுத்த மகன்கிட்ட அவர்கிட்ட பாட்டில் போட்டு இங்கே கட்டு கட்டிட்டு இதை ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியாவில் இப்போ அடுத்து வருது. இப்போ என்னென்னு சொன்னால் பௌத்தலாம் போடுறோம். இப்போ அந்த மருந்து வைக்க இடம் இல்லாமல் இப்போ அம்மா அவங்களோட வீடு சூடும். அம்மா அவங்களோட ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சிருக்கி மருந்து. எனக்கு சாப்பிடல. சாப்பிட்டா சக்தி வருது, கால் கை வீங்குது, எந்த சாப்பாடும் சாப்பிட்றதில்ல. என்னென்னா கூலாக குடிக்கணும் போல் எரிக்கி. அப்படி நெஞ்செல்லாம் 10 எரியுது, சாப்பிடல, நடுக்குது, தலை சுற்றுது. அப்போ இந்த முறை கிளினிக்கில் சொன்னாங்க உங்களுக்கு 0 ஆகிட்டு கிட்னி இது ஃபங்க்ஷன். இப்போ எங்களுக்கு வெட்டிக்கிலோவில் ஃபுல்லாக இருக்காங்க ஆப்ரேஷனுக்கு ஆட்கள். நாங்கள் உங்களுக்கு புலனறுவைக்கு தருவோம் போயிடுமான்னு சொல்லி கேட்டாங்க ஆப்ரேஷன். நான் எனக்கு வசதி இல்லை போகிறதுக்கு, கூட்டி போய் ஆட்கள் இல்லைன்றது. அப்போ கல்முனைக்கு தந்திக்காங்க லெட்டர். அப்போ அவங்ககிட்ட கொண்டு விசாரித்தோன்னே இதையும் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு பிறகு தானோ அதை செய்வாங்களாம். அடுத்த கிளினிக் போகிறதுக்கு கிடையாது, பைபாஸ் செய்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வரட்டாம். அதாவது கிட்னி பிரச்சனை சம்மந்தமாக என்ன சொல்லியிருக்காங்க? சர்ஜரி ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? அவங்க சொன்னாங்க 2ம் போன வழியாக 1 செஞ்சு ஆகணும்,
உங்களுக்கு யாரும் இருந்தால் யாரும் வெளிநாட்டில் கதைச்சி பாருங்கள், யாரும் உதவி செய்கிறதுக்கு இருந்தால் என்ன வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் டாக்டரை. நான் எல்லாம் அவங்களையும் செக் பண்ணி போட்டு உங்களுக்கு லெட்டர் தருவேன் எந்த ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் செய்கிறதுக்குன்னு சொல்லி. அப்போ எங்களோட அம்மாவோட கிட்னியை செய்ய சொல்லி கேட்டேன். அம்மாவுக்கு கால்சியம் இல்லை. அம்மாட்ட வந்து கேட்டோடனே அம்மாவுக்கும் பிறகு சொன்னாங்க நிறைய வருத்தம் இருக்காங்க, அவருக்கு காலையில் இல்லாது இனி அப்பாவை பார்க்குறாரு உன்னை பார்க்குறாருன்னு சொல்லி அவங்க அதில் இது செஞ்சு அதை அப்படியே விட்டாச்சு. அதோட எனக்கு ஒரு உதவியும் இல்லை, ஒரு தொடர்பும் இல்லை. அப்போ நான் யார்கிட்ட கதைக்கிற பேசுகிறது இப்படியே இருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு போகிற வாரம் இப்போ அடுத்த கிளினிக் போகிறதுக்கு கிடையாது. இந்த ஆப்ரேஷனை பண்ணிட்டு போனால் தான் டயலைஸ் பண்ணுவாங்க. அது இப்போ கிழமைக்கு ஒருக்கா இன்ஜெக்ஷன் 4000 மில்லி போடுறவங்க இப்போ 0 ஆகிட்டாங்கன்னு சொல்லி 8000 ஆக்கியிருக்காங்க. அந்த கொப்பியில் இருக்கையெல்லாம் வழி இருக்காங்க. இப்போ அது இப்போ கூண்டுறதால எனக்கு பெலனெல்லாம் இல்லாமல் இருக்கு, சாப்பிடையெல்லாம் கஷ்டமாக இருக்கு. உடம்புல இந்த கிட்னி நோய் அப்படிங்கிறது வந்து பொல்லாத ஒன்று. இந்த கிட்னி பாதிக்கப்பட்டு இறந்தவங்களும் வந்து அதிகம் இருக்கிறாங்க. கிட்னி பாதிக்கப்படுறதுனால மற்ற எஃபெக்டெல்லாம் காட்டும் அப்படிங்கிறது தெரியாது. அதாவது எனக்கு இந்த கிட்னி பாதிக்கப்பட்டதுனால 2 கிட்னி பாதிக்கப்பட்டதுனால இவரோட கண் பார்வை போனதாக வந்து சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் இந்த கண் பார்வை வந்து கொண்டு வரலான்னு சொல்லியிருக்காங்களா? கொழும்புல ஒரு டாக்டர் இருக்கான், அங்கே சேனலில் புக் பண்ணி போட்டான். ஒரு பொம்பளை டாக்டர் தான், அவள் செய்யாத ட்ரீட்மெண்ட்டே இல்லையா. சடன்னு ஒருத்தங்களுக்கு கண் பார்வை போச்சுன்னு சொன்னால் எல்லா விஷயங்களையும் சமாளிக்கிறது கஷ்டம். அதாவது நம்மளோட அன்றாட வேலைகளாக இருக்கட்டும், இல்லாட்டி எப்படி சொல்கிறது எல்லாம் உடுப்பு கழுவி தருது, குளிக்க ஆக்குதுகள். இப்போ நான் வேறு இடத்துல எல்லாம் தங்கல, எனக்கு வீட்டை மட்டும் தான் தெரியும். இதுக்குள்ளால போனால் மட்டும் கூட டாய்லெட் இருக்காண்டு போகிற இது செய்கிற. அதை ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கூட்டிகிட்டு போய் பஸ்ஸுக்கெல்லாம் காசி அவங்க எடுத்து கொடுப்பாங்க. எவ்வளோன்னு தெரியா எனக்கு. அப்போ நான் கேட்குறேன் எவ்வளோ கொடுக்கையில் எவ்வளோ வாங்குறேன் அந்த சின்னாக்கள் தானே. அப்போ அவங்க சரியாக சொல்லுவாங்க. அப்போ நான் மனதால் கணக்கு பார்த்துட்டு போகிறேன். அப்போ பஸ்ஸில் என்ன பேர் கண்டு கேட்பேன். அப்போ இந்த பஸ்ஸில் ஏறணுமென்று சொல்லுவேன், இன்னொருத்த இறங்கணும், எதால் போகுதுன்னு கேட்பேன். சொல்லுவாங்க இந்த கோயிலடியால் போகுது, இந்த ஸ்கூலுக்குள்ளால் போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இவ்வளோத்தான் இறங்கணும், இவ்வளோத்தான் ஆஸ்பத்திரி இருக்கேன்லாம் சொல்லுவேன். ஒரு ஆஸ்பத்திரியும் போடுமா தான் நான் இருக்கேன். இப்போ எத்தனையோ பேஷண்ட்டை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது ஆம்புலன்ஸ். எனக்கு அதுதான் கவலை. எத்தனையோ 1000 பேருக்கு மேலே, அந்த 1000 என்ன 1000 கூட வரும், நிறைய பேரை காப்பாற்றிக்க. ஆனால் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது தான் கவலை. எனக்கு கிட்னி போனதை பற்றி நான் கவலைப்படையே இல்லை, கண் போனது தான் சரியான கவலை. இப்போ எப்படி சொல்கிறது, நல்ல கேட்டது பார்க்க எல்லாமே உண்மையில் எப்படி சொன்ன. இப்போ இப்படி 2 கிட்னியுமே பாதிக்கப்பட்டால் சொல்லுவாங்களே உயிர் வாழ்கிறதுன்றதே வந்துட்டு கஷ்டம் அப்படி சொல்லி. ஆனாலும் மன தைரியம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அதை வச்சுக்கொண்டு ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படி சொல்லுவாங்க. ஆனாலும் அலட்சியப்படுத்திட்டு நம்ம இருக்கலாது. இப்போ எங்கள்ட ஊர்லேயே வந்துட்டு ரீசெண்டாக இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு இடையில் வந்து நடந்த ஒரு சம்பவம் தான். அவர் வந்து நல்லா ஓடி சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து நல்லா தொழில் பண்ணக்கூடிய ஒரு குடும்பத்தை வந்து அந்தளவுக்கு உயர்தரத்தில் வச்சுருந்தவர். அவருக்கு முன்னாடியே வந்து ஒரு கிட்னி பாதிக்கப்பட்டு அது செயலிழந்து எடுத்துட்டாங்களா. ஆனால் ஒரு கிட்னியோடு தான் இருந்தவர். ஆனால் அதே அவர் பொருட்படுத்தாமல் இருந்ததுனால அடுத்த கிட்னியும் பாதிக்கப்பட்டு சடன் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவரோட மரணம் வந்திருந்தது. ஆனால் அப்படி அலட்சியமாக இருக்கக்கூடாது, நம்ம ட்ரீட்மெண்ட்டு கண்டிப்பாக போயே வரணும் ஐயா. அடுத்தடுத்த கட்டத்தை பார்க்கணும். நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து போட்டு 10 கூட இல்லைப்பா, 1-2 இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டீப்போல் இருக்கிற அவ்வளோவுமே வந்து டேப்லெட்ஸ் தான். இப்போ அதில் எல்லாமே குளிசைகள் மட்டுமா இல்லை, இன்ஜெக்ஷனும் அதோட இருக்குது. அதோட இன்ஜெக்ஷனும் போடுறோம். அதோட 2 இன்ஜெக்ஷன், ஒன்று டயாலிசிஸ்க்கு போடுறது, அது இப்போ 8000 வாங்கி போட்டாங்க. மற்றது 42 போடுற, 38 இன்சுலின் போடுற 2 நேரம் குத்தி ஏல இதெல்லாம் கையெல்லாம். ஸோ என்ன சொல்கிறது, உண்மையில இப்படியான கிரிட்டிக்கலான கட்டத்தில் இருக்கும்போதெல்லாம் அந்த மெடிசன்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த ட்ரீட்மெண்ட்டையும் பெற்றுக்கொள்கிறது ஒரு நரக வேதனை அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறேன், நம்ம ஒரு சப்போஸ் வந்து நம்ம ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போனால் மட்டுமே வந்து நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றது தெரியாமல் இருக்கும். ஆனால் நம்மளோட உடம்புல எல்லாத்தையும் உணரக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு நம்ம அதை வந்து உணரும் போது எல்லாமே வலிகளும் வேதனைகளாகவும் இருக்கும். அது ஏன் இப்போ இருக்கிற இந்த ஒரு ஜெனரேஷனுக்கு வந்து இப்படி அதிகம் வந்து கிட்னி ஃபெயிலியர் வருது அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்ல தெரியலை. அது சாப்பாட்டு பிரச்சனையா, இல்லை அவங்க குடிக்கிற தண்ணி பிரச்சனையா,
இல்லை அவங்க பாடுற சூழல் பிரச்சனையா இதாலன்னு சொல்லி தெரியல. நிறைய பேர் வந்து அதிகமாக வந்து பார்த்துருப்பீங்க. எங்கள்கிட்ட சேனல் மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட சேனல் ஊடாக வந்துட்டு ரீசெண்டாக நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. வயசு வித்தியாசம் இல்லாத அளவிற்கு இந்த கிட்னி பிரச்சனை வந்து கொண்டிருக்கு. அதற்கான காரணம் என்ன, அதை தீர்க்கிறதுக்கான அடுத்த கட்ட முடிவுகள்னு சொல்லி யாராலையும் எந்த ஒரு பதிலையுமே வந்து சொல்ல முடியாத நிலவரத்தில் இருக்கிறோம். ஸோ இப்போ உங்கள்கிட்ட தேவைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்து கொள்வது பிள்ளைகள் தானா? பிள்ளைகள் அம்மா எத்தனை வயசு 2 பேருக்கும்? ஒரு ஆளுக்கு வந்து 10 வயசு, ஒரு ஆளுக்கு 16 வயசு. 16 வயசு. 2 பேர் தான் எதுனாலும் பார்த்துக்கொள்றது. இதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். சாப்பாடு எங்கள் மாமியார் எதுவும் சொன்னால் செஞ்சு தருவாங்க. சாப்பாடு என்ன சாப்பாடு சாப்பிட போகிறாங்க. இப்போ உங்களால் சாப்பிட இல்லைமா? மீன் சாப்பாடெல்லாம் என்னால் சாப்பிடல. கந்தை பார்த்து பிள்ளைகள்லாம் மீனெல்லாம் கந்தை பார்த்து தரும். இப்போ கூட பிள்ளைகள் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ ஸ்கூலுக்கு சரியாக போகிறாங்களா? இல்லை, சரியான மோசம். இப்போ நான் சார்கிட்ட சொன்னேன், பிரின்சிபல்கிட்ட, சார் எனக்கு வருத்தம், அதால் நான் அடிக்கடி நான் லீவை போட்டு தான் இது செய்யணும் அப்படி சொன்னேன். சொன்னேன், அவங்க ஒன்றும் பேசலை. ஒரு ஆள் மாதிரி ஒரு ஆள் லீவ் எடுத்துகிட்டு இருக்கணும். எடுக்கலாம். நான் கூட்டிக் கொண்டு தான் போகிறேன் ஹாஸ்பிட்டலில் கேட்குறேன், என் பிள்ளைகளை அலட்சியப்படுத்துறது அவ்வளோக்கு உங்களுக்கு ஆக்கள் இல்லையா? உங்களுக்கு வேறு சொந்தக்காரக்குள்ள வேறு யாருமே இல்லையா? சகோதரங்கள் எல்லாருமே இருக்காங்க. எல்லோரும் அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த டைமில் கூட வந்து உங்களை சகோதரங்களை யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? அதை பிள்ளைகள் படிக்கட்டும்ட்டு. இப்போ இது நான் கேட்டால் வந்து செஞ்சுட்டு தந்துட்டு போவாங்க. மற்றபடி எந்த நாடும் வந்து செய்கிற மாதிரி இல்லை. எல்லாருக்கும் சிச்சுவேஷன் இதாக தான் இருக்கு. கிளினிக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மாதத்தில் எத்தனை வாட்டி போய் வரணும்? எனக்கு மட்டக்களப்பு கிளினிக்கு பிளட் யூரின் எல்லாம் வந்து ஒருக்கா கொடுக்கணும். அப்புறம் கிளினிக் ஒரு நாளைக்கு போகணும் மாதத்தில், அது 2 நாள். அடுத்தது 7 நாளைக்கு ஒருக்கா ஹல்வாஞ்சியோடி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இன்ஜெக்ஷன் போடுறது. அவங்க சீனி கிளினிக்கு அங்கே 2 தரம் போகணும். ஒரு தரம் பிளட் கொடுக்கணும், ஒரு தரம் கிளினிக்கு போய் காட்டணும். அப்போ வைஃப் வந்து என்ன சொல்லிட்டு இங்கேருந்து போனாங்க, இப்போ அங்கே போயிட்டு என்ன சொல்லி கொண்டிருக்காங்க? அவங்களோட வாழ்க்கை இப்போ எப்படி போய்? அவர்கிட்ட நான் சொன்னேன், இப்படி எனக்கு கண்ணு எனக்கு உரமாக போயிட்டு நீங்கள் வாங்கலன்னு. அப்போ அவர் வந்த இன்னொன்று சாப்பிட்றது. நான் வரலையும் வருவேன். வாரண்டி சொன்னால் 10 லட்சம் ரூபா காய்ச்சி ஏசியன்ஸு கேட்காவும், நீ 10 லட்சம் ரூபா காசு ரெடி பண்ணி கொடு, நான் வந்து உன்னை பார்க்கேன். அடுத்து எனக்கு சாப்பிட்றதுக்கு பிள்ளைகளுக்கும் சமைச்சு கொடுக்குறதுக்கு எனக்கு 6 தார காசு அப்படி சொல்லி கேட்காவும். இப்போ ஒரு 2 மாதமாக கடன் இல்லாமல் சாப்பிட்றோம். அதை அனுப்பின காசுக்குள்ளே கடனையும் கொடுத்து அரிசிகளும் வாங்கி சாப்பிட்றோம். இன்னும் அண்டைக்கு சோறாக்குறதுக்கு அரிசி இல்லை. எப்படி சொல்கிற, உண்மையிலே அன்றாடம் ஓடி அடி உழைச்சி நல்லபடி தான் இருந்தேன். நீங்கள் நல்லபடியாக இருந்தேன், நல்லபடியாக செல்வாக்க நல்ல அந்த மாதிரி வாழ்ந்து வந்துட்டேன். தாவணும் போல் இருக்கு, நீ என்ன வாழ்ந்து யோசனையாக்கி 2 பிள்ளையில நான் இருக்கேன். உங்களோட சகோதரங்களோ மற்றவங்களோ உங்களுக்கான ஆறுதலாக வந்து என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு? இல்லை, அவங்களுக்கும் எல்லாரும் கஷ்டம். நான் தான் குடும்பத்தில் மூத்தாள். நீங்கள் தான் மூத்தாள். இப்போ இந்த கண் பார்வை வந்து உங்களுக்கு சடன்டு தெரியாமல் போச்சு, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை எப்படி போயிடுச்சு? கொஞ்சமாக தான் போனது. முன்னாடி வந்து தெரியுமா? அப்படி தெரிஞ்சுட்டு நல்லா ஃபோனை பார்த்து திருப்பேன், எல்லாம் செய்வேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எழுத்துக்கள் தெரியுதில்லை, நம்பர் தெரியுதில்லை, ஒன்றும் செய்யலாம். இப்போ பிள்ளைகள்லாம் சொல்லி தந்திரிக்கைகள் இந்த நார்மல் கோல் டியூனை மாற்றி தந்து இப்படி இழுத்தா நார்மல் கோலாம், வாட்ஸ்அப் கால் வந்தால் இப்படி இழுக்கட்டான்னு சொல்லி தந்தியாங்க. அவங்க பள்ளிக்கு போனதுக்கு பிறகு, இப்போ அவங்க ஸ்கூல் போனதுக்கு பிறகு ஃபோன் வந்தால் கதைக்கிற இது வேலை செய்கிறது. இனி எடுக்கணும்னு பண்ணி சொன்னால் அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபோன் பார்த்து மெஸ்கோல் 6 அடிச்சிக்காண்டி சொல்லி பார்த்து எடுத்து தருவாங்க. நல்லா படித்து வந்தவங்க இப்போ எந்த பிரச்சனையை பார்க்குறதால படிக்காங்க இல்லை. 20 எனக்கு சத்தி வர போகிற டக்குன்னு எழும்புனா உடனே எழும்புறாங்க, சுடுதண்ணி வச்சு தராங்க. இப்போ உங்களோட வைஃபு வந்து பக்கத்தில் இல்லைன்னாலும் வந்து பெற்ற பிள்ளைகள் வந்து மனைவிக்கு நிகராகவும் தாய்க்கு நிகராக இருந்து பார்த்துக்கொள்கிறாங்க. அதுதான் நம்ம அவங்க இல்லைன்னு சொன்னேன் இந்த பாடு நான் இந்நேரம் போயிருப்பேன். நான் என்ன சொல்கிறது, இப்போது ஒரு தாயோ தகப்பனும் வந்து அதிகம் பிள்ளைகள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறது
கோடி கோடியாக உழைச்சி கொடுக்கணுங்கிறது வந்து கிடையாது. அவங்களால இயலாத கட்டத்தில் அவங்க வந்து கூட மடைந்து பார்த்துக்கணும்னு சொல்லி. ஆனால் பிள்ளைகள் படிக்கிற இந்த ஒரு வயசுல இவங்களுக்கு இப்படி ஆகும்னு சொல்லி இவங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. எழும்பி காலையில் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு போக்குள்ள சில நேரம் சாப்பாடு இருக்கும், சில நேரம் சாப்பாடு இல்லாமல் இருக்கும். அப்போ அவங்க பள்ளி இங்கேருந்து அப்படி 1 கிலோமீட்டருக்கு தூரம் நடக்கையில் அவங்களுக்கு வந்தோடனே அந்தந்த வருத்தம் சொல்கிறாங்க, நடக்கையிலப்பா வெயிலாதிக்கு கஷ்டம். அப்போ இங்கே நேரத்தோட எந்த வேலை பார்க்குற, உடுப்பு கழுவுற, முகத்தை கழுவி விடுற, எல்லாம் செய்கிற, குளிசையில் எல்லாம் அடுத்து வேறு வச்சு போட்டு போகிற. அப்போ அதுகள் எவ்வளோ இருக்குப்பா குளிசை, இந்த திராவணையில்ண்டா பேப்பரில் இருக்கும், தண்ணி போத்தல் பக்கத்தில் இருக்கும், அடுத்து குடிங்க, இதை டீயை குடிங்க எல்லாம் வச்சு போட்டு தான் போகிறாங்க. இனி அவங்க வர மாட்டோம் இப்படியே இருக்கிறான். ஒரு இடத்துலயே அப்படி இருக்கிறான் பிள்ளைகள் போனதுக்கு பிறகு. அவங்க வந்ததுக்கு பிறகு தான் இங்கே நான் போகிறேன். இல்லாடி தம்பிமாருக்கு கோல் அடித்தா அங்கே வந்து கூட்டிட்டு அம்மா அவங்ககிட்ட போயிட்டு இருக்கிறேன். அது சாய்மன கதிரையில் எரிப்பேன் இருந்து வரும். உங்களிடம் ஒரு வேதனை, வலிகள், வருத்தங்கள் இன்னொருத்தருக்கு வந்து இருந்தால் இல்லை வரப்போகுதோ அப்படி இருந்தால் வந்து அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் நான் அவங்களுக்கு இடையிலெல்லாம் கான்ட்ராக்டுகளுக்கெல்லாம் காசு கொடுத்துருக்கேன். அப்போது உழைச்சிட்டு இப்பையும் தான் இப்பையும் பிறகுள்ள பிள்ளைகள் வந்து யாரும் நின்று அப்போ இல்லாமல் காசு கேட்காங்க, சாப்பாட்டுக்கு காசு கேட்காங்க, பஸ்ஸில் வரக்குள்ள எல்லாம் துண்டு தராங்க, அதுக்கு காசு வச்சு கொடுக்கணும் அப்பான்னு சொன்னான். நான் சொன்னேன், நீங்கள் இருக்கிற காசில் ஒரு 100 ரூபாயோ இருக்கிற காசில் கொடுங்க. சில நேரம் பஸ்ஸுக்கு போய் என் காசு இல்லாமல் இருக்கும், கிளினிக் போகாமலும் விட்டுருக்கேன் காசு இல்லாமல். இப்போ எப்படி சொல்கிறேன், இப்போ நீங்கள் இப்போ இப்படி பிரச்சனை, அதாவது இப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவாகும், இது செய்யணும்னு சொல்லி எதுவும் சொல்லலையா அப்போ ஹாஸ்பிட்டல்? இல்லை, அவங்க சும்மா தான் டாக்டர்மா கதைச்சிக்காங்க ஒழிச்சு அது கன்ஃபார்மாக என்னட்ட சொல்லலை அவ்வளோ அப்படி வருமோன்னு சொல்லி. நீங்கள் அப்படி யாரும் மாத்திரத்துக்கு இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க, டாக்டரோட பேசுங்கன்னு சொல்கிறாங்க டாக்டர்மார். இப்போ நாங்கள் வந்து மெயினாக வந்து உங்களுக்கு இன்னொரு உதவி பண்ணித்தரணும். நீங்கள் எனக்கு இந்த கண்ணை கொஞ்சம் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி என்னென்னா தாங்க கண்ணை பார்க்குறது. இப்போ என்ன சொல்கிறது, உண்மையிலே சடனாக வந்து ஒருத்தங்கள்ட்ட பார்வை போச்சுன்னு சொன்னால் ஒன்றுமே செய்யலாது. இப்போ பிள்ளைங்கள்ட்ட படிப்பு வந்து பாதிக்கப்படுது, அண்ட் வந்து மனைவியும் கூட மாட்டேது பார்த்துக்கல என்ன சொன்னால் அவங்க இருந்தான்னு சொன்னால் அவங்கள்ட்ட சாப்பாட்டுக்கு கூட வந்து வழி இல்லாமல் போயிடும். இப்போது அவங்களும் அங்கே தொழில் பண்ணி தான் ஆகணும். அப்போது ஒன்றுமே செஞ்சுக்க முடியாத ஒரு நிலவரம். இப்போது அவருக்கான கண் பார்வை திரும்ப கிடைக்கணும்னு சொன்னால் பிள்ளைகள் வந்துட்டு முன்னாடி படித்த மாதிரி நல்லபடியாக ஸ்கூலுக்கு போய் படிக்கலாம், அவங்கள்ட்ட படிப்பை அப்படி கண்டினியூ பண்ணலாம். அப்போ அந்த பாட்டுக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு தனியாக போய் வருவேன், பஸ்ஸில் எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாத இடம் இல்லை. கண் பார்வை தெரியாதால ரோட்டால் போகிற இடறி கொண்டு உழப்பாக்க, கல் தெரியுது இல்லை, தண்ணி கிடந்தா தெரியா, பள்ளம் கிடந்தா தெரியா, அப்படி சொல்கிறப்ப இப்போ ஸ்டிக்ஸு எதுவுமே யூஸ் பண்ணி அவருக்கு நடக்கக்கூட வந்து தெரிஞ்சிருக்காரு. என்ன சொன்னால் சின்ன வயசுலேருந்தே வந்து கண் பார்வைகள் இல்லாமல் இருந்தாலோ, வாய் பேச முடியாமல் இருந்தாலோ, காது கேட்க முடியாமல் இருந்தாலோ அதற்கான பயிற்சிகள் வந்து கொடுத்து அதுக்கு பழக்கப்படுத்திடுவாங்க. ஆனால் இப்போ சடன்னு வந்து அவருக்கான இந்த ஒரு கண் பார்வை போனவுடன் வந்து இது எதுவுமே வந்துட்டு பழக்கப்படி தான் கூட்டிகிட்டு போவாங்க. பிள்ளைகள் கூட்டிகிட்டு போகிறது. ஸோ ஐயா வந்து இப்போது உங்கள்ட்ட பிள்ளைகள்கிட்ட வந்து அவங்கள்ட்ட நிலவரங்களை பற்றி கொஞ்சம் பேசிக்கொள்கிறோம், சரிங்களா? தம்பி வந்து உங்களுக்கு எத்தனை வயசு இப்போது? எனக்கு 16. உங்களுக்கு எத்தனை வயசு? 11. 2 பேரும் முதல் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறீங்களா? இப்படி நேற்று வேலையெல்லாம் செஞ்சு நாங்கள் ஸ்கூலுக்கு லேட்டாகவும் போகிறோம். நாங்கள் இந்த தூரவும் வெயிலெலாம் களைப்பு தான் கஷ்டம். நான் அவரையும் பார்த்துக்கொள்கிறேன் அப்பாவை. அப்போ இப்போ வீட்டில் வந்து இப்போ என்னென்ன வேலையெல்லாம் வந்து நீங்கள் செய்து கொள்கிறீங்க? நான் அவரை குளிப்பாட்டுற, அவரை சாப்பாடு கொடுக்குற, அவரையும் பார்த்துக்கொள்கிறேன். அப்புறம் வீட்டு இந்த வேலையில் வாசல் கொள்கிற வேலையும் செஞ்சு கொடுக்குறது. அப்போது இவ்வளோ செய்துட்டு ஸ்கூலுக்கும் போய் வந்து உங்களால் சரியாக வந்து படிக்க முடியுதா? இல்லை ஒரு களைப்புகள், உடம்பு நோவு, வருத்தங்கள் நீடிக்குதான். இப்போ அப்பா வந்து இப்படி இந்த ஒரு நிலவரத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? கஷ்டமாக இருக்கு. அம்மா என்ன சொல்லுவாங்க ஃபோன் பேசும்போது? அம்மாவும் கஷ்டம், அங்கேயும் கவலைப்படுறாவும். நாங்கள் எங்களை இப்படி பார்த்துட்டு அவள் இருந்திருந்தா அப்படி எல்லாரும் எல்லாம் பாப்பாவும். சரிங்க, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? உங்கள்ட்ட இந்த மகள் வந்து எத்தனாவது ஆள்? 2வது. எத்தனை பிள்ளைகள் மொத்தம்? 4 பிள்ளைகள். இப்போ மற்ற 3 பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் எப்படி இருக்கு? எல்லாருக்கும் கஷ்டம்தான். கஷ்டம்.
உங்களோட மகள் வெளிநாடு போனதுல இருந்தா நீங்கள் இங்கே வந்து அதுக்கு முதலாக பார்த்து இருக்கிறோம். அதுக்கு பிறகு தான் நான் வந்து இந்த 2 பேருக்கும் பள்ளிட்டு வரணும் சோறு சமைச்சி வைக்கிறேன். மற்ற எல்லாம் அவரை பார்க்குற வேலை மூவியை தான் கூட இவங்க இரவில் விளம்புற டீ போட்டு கொடுக்குறேன், பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறேன், பகலையில் கூட்டிகிட்டு போகிறேன், ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இவருக்கு தான் என் கூட வேலை. அவர் ஓயல் எழுதுகிற ஆள், ஓயல் படிக்கிறதில்ல வேலை வீட்டு வேலை தான். இந்த பகலையில் இன்னும் இப்போ வந்து நான் பாசா கூட்டி தண்ணி அடிக்கி கடைக்கு போய் வந்து அவர் நான் கடைக்கு போகிறேன், சைக்கிள் மில்ல நடந்து போகிறேன். நான் 65 வாய்க்கில் வச்சிருக்கேன், நீ தான் சமைக்கிறேன். நான் இன்னைக்கு பள்ளிட்டு வரேன் சமைச்சு வைப்பேன். இருந்தால் சமைச்சு வைப்பேன், இல்லாட்டி கிடக்கலாம். இப்போ அப்பா வந்து என்னெல்லாம் உங்கள்கிட்ட வந்து சொல்லிக் கொள்வார் வந்து இரவையில் டிவி எடுத்துட்டு சொல்லுவார், அப்புறமா முகத்தை கழுவி விட சொல்லுவார், வாசலில் கூட சொல்லுவார். அவருக்குரிய சாப்பாடு மருந்து அதெல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சு போட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறது. இப்போ அம்மா இருக்கும்போது உங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? அம்மா இருக்கும்போது ஈஸியாக இருந்துச்சு, டக்குன்னு போயிட்டு அம்மா சமைச்சு வைப்பா, சாப்பிடுது, கிளாஸ் எல்லாம் போயிட்டு வரேன். இப்போ கடும் கஷ்டமாக இருக்குது. ரைட்டு. அண்ட் வந்து அப்பாவுக்கு காலையிலேருந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போய் வந்ததுக்கு பிறகு வந்து நைட்டில் வரைக்கும் என்னென்னலாம் வந்து செய்து கொடுக்க வேண்டி இருக்குது உங்களால்? இப்போ மருந்து எடுத்து கொடுக்குறேன், முகம் கழுவி விடுறேன், உடுப்பு கழுவி கொடுக்குறேன், அப்புறம் குளிப்பாட்டுறேன். சில நேரம் ப்ரெஷர் குறைஞ்சி இல்லாமல் வரும், அப்போ சாப்பாடு ஊட்டி விட்றேன், அப்படி செய்கிறேன். ரைட். இப்போது அப்பாவோட உடுப்பெல்லாம் துவைக்கிறது நான் இல்லைண்டா. நான் இப்போ நீங்கள் 6ஆம் ஆண்டு படிக்கிறீங்களா 7ஆம் ஆண்டு படிக்கிறீங்களா? 6ஆம் ஆண்டு. 6ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. எல்லாம் நல்லா பேசுகிறாங்க, நல்ல க்ரியேட்டிவாக வந்துருக்காங்க. எத்தனை மாலை வார நீங்கள் ஸ்கூலுக்கு? ஒரு 9 10. எத்தனை பிள்ளைகள் டோட்டல்? 20 பிள்ளைகள். இப்போ எக்ஸ்ட்ரா டியூஷனுக்குலாம் வந்து போகிறீங்களா? போகிறேன். போகிறீங்களா? இப்போவும் போகிறீங்களா? எங்கெங்கே போகிறீங்க? குமுதினி டீச்சர், சயின்ஸ் கிளாஸ், மேக்ஸ் கிளாஸ் இரவையில் 6 மணிக்கு பிறகு நடக்கிற கிளாஸ் ஒன்றுக்கும் போகிறல. ஏன்டா இருட்டில் போகிறதால கஷ்டம். 6 மணிக்கு பிறகு வர கிளாஸ் ஒன்றுக்கும் நாங்கள் போகிறதில்ல. இப்போ உங்களுக்கு என்ன அபிப்பிராயம், உங்களோட அபிப்பிராயம்? படித்து எப்படி என்ன வர ஐடியா, அப்படி என்ன பிளான்? படித்து ஒரு டாக்டர் ஆகணும். டாக்டர் ஏன் டாக்டர் துறை? அப்பாவோட கஷ்டத்தை பார்த்து முதல்ல எந்த ஒரு கஷ்டமும் தெரியாமல் இருந்திருக்கு உங்களுக்கு. அம்மா என்ன எப்படி சமைக்கிறாங்க, உடுப்பு துவைக்கிறாங்க, காலையில் ஒழுங்கு வாசப்பு இருக்கிறாங்க, இது செய்கிறாங்கன்னு சொல்லி அப்பா வந்து ஒழுங்குனா வேலைக்கு போகிறது, உழைச்சிட்டு வரணும்னு சொல்லி உங்களுக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்த்துருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க 2 பேருமே கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களோட கஷ்டத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த நிலைமை வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? கஷ்டமாக இருக்கு. பாத்ரூம் இந்த குளிக்கிறதுக்கு எல்லாமே அங்கே கூட்டிட்டு போகிறோம். எல்லாம் நீங்கள் தான் பக்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம். உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச காலத்தில் அப்பாவுக்கு இந்த வருத்தம் வரதுக்கு முன்னாலும் அப்பா உங்களை எப்படி பார்த்துக்கொண்டார்? நல்லா பார்த்துக்கொண்டாரு. நல்லா பார்த்துக்கொண்டு. இப்போ அம்மா கால் பண்ணி ஏதாச்சும் பேசுவாங்களா? என்ன சொல்லி? ஒவ்வொரு நாளும் குளருவாங்க அப்பாவோட வருத்தத்தை பார்த்து. அங்கே சரியான வேலை அம்மாவுக்கு. அவங்க எத்தனை வருஷம் வேலை செய்கிறாங்க? 3 மாதமாக செய்கிறாங்க. அது எவ்வளோ டைம் வேலை செய்கிறாங்க? அது காலையிலேருந்து இரவு வரை வெளிக்குவாங்க. அதை வீட்லேயே வேலைன்றதுனால ஃபுல் டைம் வேலை தான். ஆனால் இந்த 65,000 சம்பளம்ன்றது வந்து போதுமானது கிடையாது. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் கூட வந்து ஒரு வீட்டுக்குள்ளே செய்கிறதுனால நம்மளோட நாட்டு காசு 65,000 எடுத்து நீ அவங்கள்ட்ட செலவையும் பார்த்து கொண்டு இங்கேயும் அனுப்பும் போது உண்மையிலே மாதத்துக்கு கொண்டதுக்கு எவ்வளோ மிச்சம் அவங்களால அனுப்ப முடியுது? ஒரு 50-45 அனுப்பலாம். அது இதில் கடன் சரியாமே வருத்தம் வந்து கடன் படுத்தாங்க. ஆக்கள்கிட்டையும் வட்டிக்கு வாங்கி ஆக்கள்கிட்டையும் கடன், லோனுகள், இது அட்டவாசி கடன் தான். என்ன எடுத்தீங்க சாப்பிடுங்க அப்படின்னா ஆக்கள்கிட்ட வட்டிக்கு வாங்கி வேறு செலவழிச்சு 3 லட்சத்துக்கு 4 லட்சத்துக்கு வட்டிக்கு வாங்கி செலவழிச்சிக்காங்க. ஒரு வருத்தத்துக்கு கேட்டு குழம்பு கொண்டு வராங்க இப்போ மாத்திரைக்கு போய் சொல்லி 2 தரம் போய் வந்தேன். போய் வரேன்டா காசு எனக்கு 10-15 வேணும். காசு இல்லாமல் இப்போ இந்த தரம் போக சரி. நிறைய பேருக்கு தான் கஷ்டம். அதுலேயும் கூட இல்லை வேலை வட்டி எல்லாம் கஷ்டம். அவரை பார்க்குறேன், வீட்டு வேலை பார்க்குறேன். இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ 2 பேரும் வந்து குடும்ப பொறுப்பை இந்த வயசில் வந்து சுமக்கிறதுனால எப்படி சொல்கிறேன், 2 பேரும் நல்லா எந்தளவுக்கு படிக்கலாம்ன்றதை என்னால் சொல்ல தெரியாது. ஆனால் படித்து தான் ஆகணும். ஆனாலும் வந்து இப்போ சில சுச்சுவேஷனில் வந்துட்டு தங்கச்சியாச்சும் நல்லா படிக்கிறதுக்கு நீங்கள் ஒத்தாசை பண்ணுங்க. நான் அவங்க வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறாங்க. இப்போ டியூஷன் ஃபீஸ் கொடுக்குறீங்களா இல்லை உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்களா? ஃப்ரீயாக இல்லை, டியூஷன் காசு கொடுக்கணும். வீட்டில் வந்து கடற்கரைக்கில் யாராச்சும் என்ன பேசுவாங்களா? காசு கேட்டு வரவங்க நாங்கள் இப்போ இல்லை தருவோம் சொல்கிற அவங்களும் ஏசி போட்டு போவாங்க. உங்களோட மனசு நோக்கிற மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்காங்களா? கடற்கரைகள் பேசுவாங்க,
தாரலன்ட்டு போட்டு தரோம். சொல்லி சொல்கிறேன். அப்போ இந்த பலவை வந்து எழுதி கொடுத்தன்றது வந்து பிள்ளைகளுக்கு தெரியுமா? அதையும் அவங்களுக்கு கொடுத்தாரு. அவங்க என்ன சொல்லிருக்காங்க, அதாவது கடன்லாம் கொடுத்தா திரும்ப உங்களுக்கு பலவை கொடுத்துருவாங்க. கடன் கொடுத்தா தருவாங்க. என்ன சொல்கிறோம், உண்மையில் எல்லா பேருக்கும் அவங்களோட வாழ்க்கைக்கு நம்ம நினைக்கிறப்போலாம் வந்துட்டு உலகத்தில் இருக்கும் அப்படி சொல்ல தெரியாது. நல்லா உழைச்சி சம்பாதிச்சு இருக்கிறவங்களோட வாழ்க்கை இப்போது சடனுக்கு இல்லை சரீரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சரிஞ்சப்போ வந்துட்டு நம்ம சோர்ந்து போய் இருந்தோம்னு சொன்னால் நம்மளால் மேலே வரவே முடியாது. ஆனால் அந்த டைமில் யாராச்சும் முடிஞ்சவங்க அவங்களால ஒரு கையை கொடுத்து அவங்கள பிடிச்சி மேலே எழுப்பி விட்டிங்கன்னு சொன்னால் திரும்பவும் வந்து மேலே வர முடியும். என்ன சொன்னால் ஐயா வந்து இப்போ இந்த நோயினால் பாதிக்கப்பட்டதுனால தான் வீட்டுக்குள்ளே கண் பார்வையும் பற்றி இல்லாமல் ஒரு இடத்துல முடங்கி போயிருக்கிறார். ஆனால் முன்னாடி வந்துட்டு ஓடியாடி நல்லா சம்பாதிச்சு உழைச்சிருந்து வருதான். அதாவது வெளிநாட்டில் டிரைவிங் வேலை செய்து அண்ட் இங்கே வந்துட்டு ஆம்புலன்ஸில் டிரைவிங் வேலை செய்து ஏதோ உழைச்சி தன்னோட குடும்பத்தை தானே வந்து நல்லபடியாக பார்த்துருக்கிறார். ஆனால் இப்போது இந்த கிட்னி பிரச்சனையினால் கண் பார்வை இழந்து அந்த காரணத்தினால கடன்பட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மனைவி வந்து வெளிநாடு போய் ஸோ வந்து குடும்பமே வந்து செதஞ்சு இன்றைக்கி பிள்ளைகள்கிட்ட படிப்பு கூட ஒரு கேள்விக்குறிக்குள்ள வந்து நிற்கிது. ஆனால் எக்காரணம் கொண்டு வந்து நீங்கள் படிப்பில் வந்துட்டு கோட்டை விட்டுறாதீங்கம்மா, படிப்பில் கவனத்தை வச்சு கொள்ளுங்க. படிப்போம் இப்போ வகுப்புக்கு போகிறோம் எல்லாம். நைட்லலாம் படிக்கிறீங்களா? எத்தனை மணிக்கு படிப்பீங்க? அவ்வளோ 7 மணி மட்டும் 10 மணி மட்டும் அப்படி படிக்கிறது. ஸோ இக்காரணம் மட்டும் படிப்பை விட்டுறாதீங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து தெரியும் வந்து இப்போ அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு ஜொப்பு கிடையாது, அப்பா வந்துட்டு நார்மலாக எந்த ஒரு ஜொப் பண்ணுவார். இதே நீங்கள் ஒரு பெரிய ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணீங்கன்னு சொன்னால் அதன் மூலம் வந்துட்டு மாட்டாகும். வெளிநாடு இவங்களுக்கு சாப்பாடு 2-3 வருஷமாக குடிகளில் சாப்பாடு இருக்காங்க, கஷ்டம். சாப்பாடு கஷ்டம். இவ்வளோ காலம் இத்தனை வருஷம் இப்போ வேலை இல்லாமல் மட்டும் தொழில் ஒரு 5 ரூபா காசு இல்லாட்டி வருமானம் அவருக்கு இல்லை, அவருக்கு இல்லை, சும்மா கிடந்து இல்லை சாப்பாட்டு கஷ்டம். அதெல்லாம் கடன் பட்டு இந்த கடன் எல்லாம் வந்தேன். சாப்பாடு மருத்துவத்துக்கு நிலவழிக்கணும், சாப்பாட்டுக்கு கடன் படணும். அந்த கடன் இல்லாமல் தான் பிறகு பார்த்தேன் நான் என்ன நான் பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து அவருக்கு ஏன்ற அளவுக்கு என்ன தேவையும் கொடுத்து பார்க்கணுன்ட்டு தான் போகணும். ரைட். உண்மை எப்படி சொல்கிற, இப்போ அக்கம் பக்கம் ஒருத்தங்களை பார்த்து கொடுக்குறாங்க, அரிசி கொடுக்குறாங்க, பருப்பு கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் கண்டினியூ கொடுத்து கொண்டே இருக்க மாட்டாங்க. கொடுப்பாங்களா? ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க, இல்லை 2 நாளைக்கு கொடுப்பாங்க, மரம் கொடுப்பாங்களா? தம்பி பாப்பு போகிறீங்களா வழியில்? போகிறான் காசு பிரச்சனை. பப்பு கொடுக்க காசு இல்லாமல் வேறு பப்பு எல்லாம் கட்டாயிட்டேன், கண்டுக்க மாட்டோம். எப்பயாச்சும் வந்து ஸ்கூல் விட்டு வந்து இந்த டைமில் சாப்பிடாமலாம் இருந்திருக்கீங்க? அப்படி அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க. சில நேரத்தில் 4 மணிக்கு தான் மத்தியானம் சாப்பிட்றேன். ஏன்னா கறிக்குள்ளே எது அப்படியே ஒன்றும் பண்ணுறது இல்லை. அது இப்போ காசு இல்லாட்டி கடையிலலாம் சாமான் தர மாட்டாங்க. அதுலேருந்து சில நேரம் ஆக்கள்கிட்ட எல்லாம் காசு கேட்டு அப்படி வாங்கி வந்து சமைச்சி வர 4 மணி ஆகும். ஸோ என்ன சொல்கிறது, மேலே சின்ன வயசுலேயே அவங்க பார்க்கக்கூடாத சில வேதனையான வாழ்க்கையை வந்து இப்போ பார்த்து கொண்டிருக்காங்க. ஆனால் வளமைக்கு அந்த ஒரு வாழ்க்கை திரும்பணும் அப்படின்னு நானும் வந்துட்டு ப்ரேயர் பண்ணி கொள்கிறேன். அண்ட் எங்களால் முடிஞ்சதெல்லாம் வந்து இப்போது அவங்கள்ட்ட மெடிக்கல் செலவுக்கோ இல்லைன்னு சொன்னால் அவங்களோட சாப்பாட்டு செலவுக்கோ இப்போ கூடின ஒரு தொகையை வந்து கொடுத்து அவங்கள்ட்ட கையில் ஒரு உதவி பணம் வச்சுக்கொள்கிறது தான். அண்ட் இது தாண்டி ஐயாவோட கண் பார்வையை கொண்டு வந்தால் அதுக்கு பிறகு வந்துட்டு அவரோட கிளினிக் வேலைகளை வந்து அவர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்கிறார். அதோட சேர்த்து வந்து பிள்ளைகளும் வந்து பழையபடி சரியான முறையில் படிக்க முடியும். ஆனால் இப்போ 2 பேருமே வந்து நடந்து தான் போகிறோம், ஒரே டைமில் ஸ்கூலுக்கு போகிறதா? பைசைக்கிள் ஹெல்ப் கூட வந்து இல்லையா? யாரும் வந்து பண்ணலையா? இல்லை, 1 கிலோமீட்டர் இல்லாமல் நேரம் சென்று போனால் சில நேரத்தில் ஏசுவாங்க ஸ்கூலுக்குள்ளே. அவங்களுக்கு தெரியாது அப்படி நிலவரம் சொல்லிங்க? தெரியும் எல்லாருக்கா நாங்கள் அப்படித்தான். ஆனால் எங்களுக்கு முதலாவது நம்ம சைக்கிள் இல்லாமல் நடந்து போகக்குள்ள காலையில் நோவும் பேக்கெல்லாம் பெய்யும். ஒரு பைசைக்கிள் கூட இருந்தாலும் 2 பேருமே ஒரே பைசைக்கிளில் போயிட்டு வரலாம். ஸோ யாராச்சும் இப்போ படிப்புக்கான பைசைக்கிள் ஹெல்ப் அப்படி யாராச்சும் பண்ண போகிறீங்களா இருந்தாலும் கூட வந்துட்டு பிள்ளைங்கள்ட்ட படிப்புக்கான ஒரு ஹெல்ப்பாக வந்து பண்ணுங்க. அண்ட் வந்து இவங்களை வந்துட்டு கைவிடக்கூடாது. உங்கள்ட்ட பேச்சில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து அவங்கள்ட்ட படிப்பு சில பொறுப்படுத்தி யாராச்சும் படிப்பிக்க வைக்க போகிறீங்களா இருந்தாலும் கூட வந்துட்டு எங்களை டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கான செலவுன்னு நீங்கள் வந்து பொறுப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் வந்து இப்போ எங்களால் கூடின ஒரு தொகையை வந்து அவங்கள்ட்ட உதவி பணமாக வந்து அவங்கள்ட்ட கையில் ஒப்படைக்கலாம். சரிங்க, இப்போ வந்து நாங்கள் சொன்ன மாதிரி வந்து உங்கள்ட்ட சாப்பாட்டு செலவுக்கோ சரி இல்லைன்னு சொன்னால் மெடிக்கல் செலவுக்கோ சரி முடிஞ்ச அளவுக்கான முதற்கட்டமான ஹெல்ப்பை பண்ணுறோம். இப்போ பிள்ளைகள் வந்துட்டு மனசங்கடப்படுற அளவுக்கு பேசியிருந்ததுன்னு சொன்னால் சில பேர் வந்துட்டு சாப்பாடு இல்லாமல் இருந்ததாகவும் அதேமாதிரி மதிய சாப்பாடு வந்துட்டு 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிட்டதாக வந்து சொன்னாங்க. ரொம்பவும் மன கஷ்டமாக இருந்தது. அண்ட் வந்து இதை வந்து இந்த கையில் வந்து ஒப்படைக்கிறேன். நான் வந்து இந்த காசை பிள்ளைகிட்ட கொடுத்து எண்ணி பாருங்கள். அதை எண்ணி பாருங்கம்மா எவ்வளோ இருக்கு.
எவ்வளோ? 45,000. 45,000 வந்திருக்குது. ஸோ இந்த ஒரு 45,000 உங்களுக்கு கொடுத்தது வந்து உதவி பணமாக ஜெர்மனியில் இருக்கிற ஒரு அண்ணா தான் கொடுத்துருந்தார். அவரோட பேர் வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்கிறார். நான் அவரோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன். 5092 இது அவரோட கடைசி தொலைபேசி இலக்கம். ஸோ இந்த ஒரு அண்ணா தான் வந்துட்டு ஜெர்மன் நாட்டில் வந்து பண்ணியிருந்தார். வந்து நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால் அதை அவங்களுக்கு சொல்லலாம். சொல்லுங்க, மிச்சம் நன்றி. ஓகே, இனிமேல் அந்த அண்ணாக்கு எங்களோட சார்பில் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து நீங்கள் எதோ ஒன்று சொன்னீங்க இல்லையா, பிள்ளை அந்த ஸ்காலர்ஷிப் பற்றி எதுவும் உங்கள்கிட்ட அழகு சொன்னாங்க. கொஞ்சம் நல்லா படித்தவ பாஸ் பண்ணா நீ அப்பாவுக்கும் தொழில் இல்லை, அப்பாவுக்கும் வருத்தம். அரசாங்கத்தால் காசு 10,000 கிடைக்குமோன்னு சொல்லி எதிர்பார்த்தவ. ஆனால் அவள் 124 மாதம் எடுத்திக்காவோ. அப்போ அந்த டைம் கட் அவுட் எவ்வளோ இருந்தது? 138. 138 இருந்தது. நீங்கள் 124 எடுத்தது. 4 எடுத்திக்காவோ. சரியான கத்துவ. அப்போ இனி அப்பா நீ எல்லாம் செய்யணும், அப்பாட்ட காசு இல்லை. அப்போ எனக்கு நான் பாஸ் பண்ணியிருந்தேன், எனக்கு 10,000 வரும். அந்த சரியாக கவலைப்பட்ட கொஞ்சம் நல்லா படிக்கிற ஒரு 7வது 8வது ஆடுக்குள்ளே இருக்காது. ரைட்டு, என்ன சொன்னாலும் நீங்கள் பிள்ளைகிட்ட படிப்பை வந்து கோட்டை விட விட்டுறாதீங்க. நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகிட்ட ஒரு சில பிள்ளைகள் வந்துட்டு வீடியோவில் பேசும்போது சரி, வந்து நாங்கள் நேரில் போய் பார்க்கும்போது சரி, வந்து அவங்க பேசுகிற அந்த விதத்தை வச்சு பார்க்கும்போது தெரியும் பிள்ளைகள் எந்த அளவுக்கு தானே ஒரு திறமையான பிள்ளைகள் அப்படி சொல்லி. ஸோ இவங்க வந்துட்டு பேசும்போது தெரியுது இவங்க வந்து கொஞ்சம் நல்லா படிக்கக்கூடியவங்க, திறமையானவங்க அப்படி சொல்லி. சொல்லி கொடுத்தா அதை அப்படியே பாடமாக்கிறோம். இங்கிலீஷ்னாலும் சரி, சிங்களம்னாலும் சரி. இப்போ எனக்கு சைக்கிள் வாங்கிட்டாங்க, நான் வகுப்புக்கு போகிறதுக்கு, பள்ளிக்கு போகிறதுக்கு. இப்போ இரவையில் எல்லாம் தான் வகுப்பு வைக்காங்க. இரவையில் நான் இருக்கிற தூரத்துக்கு போகல, என்னால் கூட்டி வரையில போகல. அது அந்நேரம் முதல் நான் வேலைக்கு போவேன், நைட் செஞ்சுட்டு வருவேன், டெய்லியில் கூட்டி வருவேன். மோட்டர் சைக்கிள் எல்லாம் இருந்தேன். இப்போ ஒன்றும் இல்லை. டியூஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோமா எடுக்கிறாங்க? 500 ரூபா, 50 ரூபா. ஒவ்வொரு நாளும் போகிற கிளாஸில் 50 ரூபா எடுப்பாங்க. மாத காசு 500 ரூபா, 1000 ரூபா. உங்களோட அம்மா அண்ட் அப்பா இவங்க 2 பேரும் ஒவ்வொரு திசையில் இருந்து இப்போ இந்த நிலவரத்தில் இருக்கிறது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? கஷ்டமாக இருக்குது. அப்புறமா எங்களை உழைச்சி நல்லா பார்த்து கொண்டாங்க. ஒரு கஷ்டம் தெரியாமல் இல்லை, நாங்கள் கேட்குற சமையல் வாங்கி தந்து, முந்தி எங்களுக்கு சைக்கிள் வாங்கி தந்தாங்க. அப்போ அந்த கஷ்டத்தில் அது கூட விற்றுனாங்க. சைக்கிள் வண்டி வந்து விற்றதா? அது அந்த இல்லை அந்நேரம். ஆஹா, அது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு சைக்கிள் வண்டி கொடுத்தவங்க? அது சின்ன வயசில் 1ஆம் ஆண்டு அப்படி. அதெல்லாம் வித்தாச்சு. இரும்பு சாப்பிட காசு இல்லை, அது விற்று இனி பெரிய ஆளாக சின்ன சைக்கிள். கண் பார்வையை பற்றி அப்பா உங்கள்கிட்ட ஏதாச்சும் சொல்லுவாரா? என்ன சொல்லியிருக்கிறார் உங்கள்கிட்ட? கத்துவார். இரவையில் ஒழும்பு பாத்ரூம் போகிறதுக்கெல்லாம் அண்ணா ஒழும்பு கூட்டிகிட்டு போவார். இதில் அண்ணா படுக்கிற, அப்பா ரூமுக்குள்ளே படுக்கிற, அப்போ கூட்டி கொண்டு சில நேரத்தில் சத்தி வரதுக்கெல்லாம் ஒழும்புவார். அண்ணா சுடுதண்ணி வைக்கிற, இல்லைன்னா நான் சுடுதண்ணி வச்சு கொடுக்குறேன். அப்பா ஒழுங்காக சாப்பிட மாட்டார். சாப்பிட்டா உடனே சத்தி எடுக்கிற. அதுலேருந்து அம்மா சொல்லுவாவு, அவருக்கு சாப்பாடு கொடுத்து சத்தி குளிசை கொடுங்க, ரச குளிசை, அலச குளிசை எல்லாம் கொடுத்து பார்த்துக்கொள்ளுங்க, சுடு தண்ணி எல்லாம் வச்சு கொடுத்து நல்லா பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுவாள். அம்மா கூட இல்லாதது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? கஷ்டமாக இருக்குது. ரைட், அப்போ நம்ம இப்போ கஷ்டப்பட்டுருந்தானே இந்த கஷ்டம் எப்போவுமே வந்து இருக்காது, எப்போ ஒரு நாளைக்கு வந்து மாறும். ஸோ அது தெரிஞ்சு கொண்டு அப்பா வந்து கூட மழை இருந்து கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கொள்ளுங்க. அதோட படிப்பு முக்கியம். படிப்புன்னு இருந்தால் தான் நம்ம எதுவுமே வந்து செய்து சாதிக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து படிங்க நல்லபடியாக. அப்பாவையும் வந்து தனியாக விட்டுறாதீங்க. இப்போ ஒரு ஆள் மாதிரி ஒரு ஆள் வந்து கூட இருப்பீங்க தானே. இப்போ அண்ணா இல்லை, இப்போ நீங்கள் கிளாஸுக்கு போகிற நேரம் அண்ணா பார்த்துக்கொள்ளலாம், அண்ணா கிளாஸுக்கு போகிற நேரம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இப்போ காசு பிரச்சனையில தான் அண்ணா வந்து கிளாஸ் விட்டுட்டார். ஸோ இவங்க 2 பேருக்கான படிப்புக்கான செலவு வந்து நீங்கள் தாராளமாக கண்டிப்பாக நம்பிக்கையோடு வந்து பண்ணலாம். என்ன சொன்னால் அந்தளவுக்கு படிக்கக்கூடிய ஒருத்தங்க. ஸோ யாராச்சும் அதில் வந்து பொறுப்பெடுத்து அவங்களுக்கு படிப்புக்கான ஒரு பைசைக்கிள் கொடுத்து மாதம் படிப்புக்கான ஒரு செலவு வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். அதோட சேர்த்து அண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்கான ஹெல்ப்பும் பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் டிஸ்பிளே தட்டு எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதோட சேர்த்து அண்ணோட கண் பார்வையை மறுபடியும் கொண்டு வரலாம், நீங்கள் எந்த இடத்துக்கு கொண்டு போய் செக்அப் பண்ணலாம் அப்படி சொல்லி தெரிஞ்சாலும் வந்து அதையும் வந்து கமெண்டில் சொல்லிக்கொள்ளுங்கள். அப்படின்னு சொன்னால் பேசினாலும் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லிக்கொள்ளுங்கள். அண்ட் வந்து இன்றைக்கி ஹெல்ப் பண்ணியிருந்து அந்த அண்ணாவுக்கு மறுபடியும் எங்களோட சார்பில் எங்களோட சேனல் சார்பிலையும் ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலியில் காண்பிச்சு நாங்கள் பேசியிருந்தால் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.